சிலக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிங்கியோட மினி சீரியஸ் தான், லவ் மீ பிஃபோர் யூ டை கோஸ்ட் 4. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பாட்டில் நீங்கள் அப்படியே பயந்து போய் அந்த நோட்டீஸ் போர்டை பார்த்துட்டுருக்க, திடீர்னு அங்கே கேர்ள்ஸ்லாம் பின்னாடி நிற்கிற மாதிரி இருக்குது. அப்படியே திரும்பி பார்த்தா அந்த கோஸ்ட் அது கூட இன்னும் 3 அப்படியே அதை பார்த்து பயந்து அலறடிச்சு நீங்கள் அப்படியே ஓட அங்கே யார் மேலே மோதுறீங்க. உங்கள் கையை இறுக்கி பிடிச்சது வேறு யாரும் இல்லை, மிங்கியும். ஆனால் பார்த்தது தான் மிங்கியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நல்லா ஹக் பண்ணிக்கா. அவனுமே உங்களை ஹக் பண்ணிவிட்டு, என்ன ஆச்சு, ஒன்றும் இல்லை, பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டேனே அப்படின்னுட்டுருக்கான். அது அங்கே அங்கே அப்படின்ட்டுருக்கீங்க. ஒன்றும் இல்லை வா அப்படின்னு அவனை உங்கள் கையை பிடிச்சி அப்படியே நகத்தை நீங்கள் 1 செகண்ட் அப்படின்ட்டு நீங்கள் இப்போ அவங்க மொபைல் எடுத்து, இந்த பொண்ணு யாருன்னு சொல்லு, நீங்களும் அவனும் ஒன்றா இருக்க மாதிரி ஃபோட்டோ அதுதான் எனக்கு சென்ட் பண்ணுச்சு. இப்போ அது மட்டும் இல்லை, அது கூட இன்னும் 3 பேர் இருக்காங்க. என்ன தான் இங்கே நடக்குது, எனக்கு தயவு செய்து சொல்லுங்கள் அப்படின்னு போட்டு அவன் ஷர்ட்டை பிடிச்சி நீங்கள் உழுக்குன்னு உழுக்க. உனக்கு எத்தனை டைம் சொல்கிறது, எனக்கு கிளியர் ஆகலை. அவள் பேர் சாரா, என்னோட ஃப்ரெண்டு மட்டும்தானா அப்படின்ட்டு அப்படியே அவனையே பார்க்குறீங்க. எனக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படிங்கிறான். 2 பேத்துக்குள்ளேயும் ஒரு சைலன்ஸ். நீங்கள் அப்படியே அவங்க கண்ணையே பார்க்குறீங்க. அவங்களுக்கு அதை பொசசிவா, ஜெலஸா, இல்லை பயமா என்னன்னு சொல்ல முடியல. அப்படி ஒரு இதாக அவனை அப்படியே பார்த்துட்ருக்க. இப்போ அவள் இல்லை அப்படின்ட்டு அவன் அப்படியே நகர்ந்து நிற்க. நீங்கள் அவனே பார்த்துட்ருக்கீங்க. அவன் திரும்பி நின்றுட்டுருக்கான். நீங்கள் விடுறதா இல்லை, கிட்ட போய், இல்லைண்ணா என்ன சொல்ல வரீங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு, என்ன நடந்தது, அவங்க தானே அப்படி சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்குறீங்க. தெரியாது அப்படிங்கிறான். என்ன இப்படி சொன்னால் எப்படி அப்படின்னு பிடிச்சி திருப்ப, டிஸப்பியர் ஆகிட்டா திடீர்னு, எனக்கே தெரியாது. அப்போ நான் காலேஜ் வரல, இங்கே தான் அவளும் படிச்சிட்ருந்தா. 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட தான், நாங்கள் ஒன்றா தான் படிச்சிட்ருந்தோம். அப்போது காலேஜ் நான் வராத டைமில் அவளை திடீர்னு காணோம். நான் ஏதாவது உடம்பு சரியில்லாமல் இருக்கும் வந்துடுவான்னு இருந்தேன். அப்புறமா அவள் வரவே இல்லை, டிஸப்பியர் ஆகிட்டா. கேட்டா இறந்துட்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் பாடி கிடைக்கல, அதான் சொல்கிறேன், டிஸப்பியர் ஆகிட்டான் அப்படின்ட்டு அவன் சொல்ல. சடனாக அப்படி ஏன் யாரும் அதுக்கு மேலே ஸ்டெப் எடுக்கலை அப்படின்ட்டு நீங்கள் கேள்வியாக கேட்டுட்ருக்க. அப்போ மறுபடியும் நடந்து வர சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது. அவ்வளோதான், அந்த சவுண்டு கேட்டதுமே மிங்கும் சைலண்டாக நீங்கள் அப்படியே என்ன அப்படியே அப்படிங்கிறான். அப்படியே அவனும், இங்கே பார் லைட் ஆஃப் ஆனால் டக்குன்னு என் கையை பிடிச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்படின்னு லைட் ஆஃப் ஆகுமா அப்படின்னு நினைக்கும் போதே சடனாக அப்படியே டக்குன்னு பவர் கட் ஆகுது. நீங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருந்தது ரூம்குள்ளே. ஸோ அப்படியே வந்துட்டு இப்போ திருத்துன்னு முடிக்கிறீங்க. தேவையில்லாமல் வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படிங்கிற பயம் வருது. பகலில் இப்படி இவ்வளோ இருட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு பொண்ணு அப்படியே கத்துற மாதிரி சவுண்டு கேட்குது. திடீர்னு யாரோ 4-5 பேர் கொடுன்னு ஓடி வர மாதிரி இருக்குது. அப்புறமா கொஞ்ச நேரத்தில் அப்படியே அழுகிற சவுண்டு கேட்குது. ஓன வேகமாக அழுகிற சவுண்டு கேட்டு அப்படியே ஸ்டாப் ஆகுது. திடீர்னு அப்படி ஒரு சைலண்ட், நிசப்தமாக இருக்குது. உங்களுக்கு இங்கே இல்லை, திருப்பி முதல்ல இருந்தா அடிக்கிற மாதிரி இருக்குது. பயத்தில் நீங்கள் இப்போ மிங்கியோ கையா நல்லா இறுக்கி பிடிக்கிறீங்க. மிங்கியோ கை செம்ம கோல்டாக இருக்குது, அப்படியே சில்லுன்னு. நீங்களோ பயத்தில் அவன் கையை அப்படியே நடுங்க பிடிச்சிட்டு நல்லா இறுக்கி மிங்கியோ அப்படின்னு கூப்பிட்றீங்க. பட் அந்த பக்கத்தில் இருந்து நோ ரெஸ்பான்ஸ். நீங்களோ மிங்கியோ அப்படிங்கிறீங்க. அப்பையும் சவுண்டே இல்லை. என்ன பேச மாட்டேங்கிறான் மிங்கியோ அப்படின்ட்டு அப்படியே நீங்கள் அவங்க ஃபோனில் அப்படியே டார்ச் ஆன் பண்ணி மெதுவாக இப்படி திருப்பி மிங்கியோ ஃபேஸில் அப்படியே நீங்கள் லைட்டை ஆன் பண்ண அங்கே பார்த்தா நிற்கிறது மிங்கியோவே இல்லை, ஒரு டெட் பாடி ஒயிட் கலரில் அப்படியே ரேப் பண்ணி இருந்தால் அப்படி இருக்கும் டெட் பாடி, அந்த மாதிரி இருக்குது. இங்கே அவ்வளோதான், பார்த்து பதறிடுறீங்க அப்படின்னு கற்றுக்கிட்டு. இப்போ நீங்கள் அப்படியே அவங்க ஃபோன் எடுத்த எல்லா பக்கமும் அப்படியே அடிக்க, அங்கே எல்லா பக்கமும் அப்படியே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு அப்படியே தலையை விரிச்சு போட்டுட்டு அங்கே இங்கேயும் மாறி மாறி அப்படியே வந்துட்டு அந்த டெட் பாடி மாறுது. உங்களுக்குலாம் பயமாக தாங்களே, நீங்கள் வீறு அப்படின்னு கற்றுன்னு கதறிக்கிட்டு இருக்கா. டம்முன்னு சவுண்டோட இப்போ கதவு திறக்கிற சவுண்ட் கேட்டு அப்படியே பார்க்க அங்கே தான் உண்மையான மிங்கு நின்று, வா சீக்கிரம் வா அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு அங்கேருந்து ஓடுறான்.
ஸோ அவன் கூட மூச்சு வாங்க ஓடி போய் நிற்க அங்கே அப்படியே மியாவும் ஆரியனும் உங்களை எங்கடி போனேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அது அப்படின்னு நீங்கள் பதறிட்டு இருக்காமீங்க. எனக்கு எத்தனை டைம் சொல்கிறது தனியாக போகாதுன்னு, உன் ஃப்ரெண்ட்ஸோடையே இரு, அதுதான் உனக்கு இது பகல்லையா அப்படின்னு பார்க்குறீங்க. எப்போயா இருந்தாலும் ஆனால் எனக்கு அந்த பொண்ணுங்களோட அப்படின்னு நீங்கள் ஆரம்பிக்க, இங்கே வேணாம் பார்த்துக்கலாம் அப்புறம் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி இன்னும் கொஞ்சம் இடத்துல கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும் போ அப்படிங்கிறான். உங்களுக்கு போகவே மனசில் இன்னும் மைண்டுக்குள்ளே அங்கே பார்த்த அந்த இதுதான் அப்படியே வந்து போகுது. அதுவும் நீங்கள் வெளியில் வரும்போது கரெக்டாக அந்த நின்றுட்டு இருந்த அந்த எல்லா கோஸ்ட்டுமே ஒரு புகை மாதிரி வெளியில் போயிருக்கோம். அதெல்லாம் நினச்சி உங்களுக்கு பதறிக்கிட்டு இருக்குன்னு உடம்பெல்லாம் அப்படியே ஆடிக்கிட்டு இருக்க. மியா கையை பிடிச்சி, என்னடி இவ்வளோ ஜில்லுன்னு இருக்கா, இவன் ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து ஒன்று எடுத்த மாதிரி இருக்குது, உங்களுக்கு தூக்கி வாரி போடுது, நான் ஜில்லுன்னு இருக்கேண்ணா அப்படின்னு கேட்குறீங்க. மழை பெஞ்சிட்ருக்கு கிளைமேட் அப்படின்னு சொல்கிறான் ஆரியன். அப்படின்ட்டு உங்களுக்கு இன்னும் பதட்டமாகவே இருக்க. என்னடி ஆச்சு, நேற்று அங்கே போயிட்டு வந்தேன்னு ஒரு மாதிரி இருக்க, எங்ககிட்டையும் ஷேர் பண்ணிக்க மாட்டேங்கிற எதுவும் மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரியன் அப்படியே கேட்க அவனுக்கு கொஞ்சம் உதறலாக இருக்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியுது. மியாவும் அதே தான் உங்களை மச்சான் ஏண்டி எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்குறா. 2 பேரும் இன்னும் பயந்துக்குவாங்கன்னு. ஒன்றும் இல்லை திடீர்னு மறுபடியும் டெட் பாடி அதான் அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்க, அதான்டி எங்களுக்கு யோசனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பிளாக்குள்ளே போனவங்க எல்லாம் செத்து போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த டெட் பாடி மட்டும் எப்படி கரெக்டாக கிடைக்கிது? பேய் இதெல்லாம் விட்டு வச்சுட்டா போகுது. ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது பேய் கொண்ட மாதிரி எனக்கு தெரில அப்படின்னு நீயா சொல்கிறா. நீ பார்த்தியா அப்படின்னு அப்படியே நீங்கள் கேட்குறீங்க. பார்த்தேனே, நீ அதுக்குள்ளே ஓடிட்ட. அங்கே அப்படியே வெளியில் டெட் பாடி எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தோம். அது பார்த்தா ஏதோ பேய் அடித்த மாதிரிலாம் இல்லை, வேறு மாதிரி இருந்தது. என்ன சொல்கிற மியா? ஆமாம் மச்சான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே, கிளாஸ்க்கு டைம் ஆச்சு இன்னும் போகாமல் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு ப்ரொஃபஸர் ஒருத்தர் வந்து மிரட்ட, சாரி சார் இந்த போகிறோம் அப்படின்ட்டு கடைன்னு இப்போ கிளாஸ் ரூம்குள்ளே போனாலும் உங்கள் மைண்டோ நடந்த விஷயத்துலேருந்து மாறவே மாட்டேங்குது. அதுவும் மியா கிட்டே நீங்கள் என்னடி இருந்தது அப்படின்னு கேட்க, கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அமைதியார், 20 நிமிஷம் பக்கம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க, இன்னும் உங்கள் மைண்ட்லேருந்து அது போகவே இல்லை, நீங்களும் அதே யோசனையிலே அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு அப்செட்டாக இருக்குது, கிளாஸவே கவனிக்க முடியல, இன்னும் அதே நினைவுகள் தான் மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. ஏன் என்ன டார்கெட் பண்ணணும், அடுத்தது நானா அப்படிங்கிற பயம் உங்களுக்குள்ள. ஸோ அப்படியே பதட்டமாகவே இருக்கீங்க. அப்படியே உட்காந்துட்டுருக்க இப்போது உங்கள் டெஸ்க்கை அப்படியே தட்டினா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. என்ன சத்தம் அப்படின்னு குனிஞ்சு பார்க்குறீங்க, எதுவுமே இல்லை. அப்படியே நிமிந்து மறுபடியும் உட்காந்து நீங்களும் கான்சன்ட்ரேஷன் பண்ணலான்னு பார்த்தா மறுபடியும் நாக் பண்ண அப்படி இருக்கும், அந்த மாதிரி டக் டக் டக்னு சவுண்டு கேட்குது. யார் அப்படின்ட்டு மறுபடியும் அப்படியே டெஸ்க்கு கீழே குனிஞ்சு பார்க்குறீங்க, அப்பையும் எதுவும் இல்லை. என்னது திடீர்னு இப்படி சத்தம் அப்படின்னு யோசிச்சுட்டே நிமிர்ந்து பார்த்தா இப்போ உங்கள் பெஞ்ச் அந்த டெஸ்கில் டோன்ட் லுக் அண்டர் த டெஸ்க் அகைன் அப்படின்னு எழுதியிருக்கு. இது முன்னாடி இல்லையே, இப்போ எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு வியாட்ட கேட்கலான்னு பார்த்தா சாரோ கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தார்ல, அவர் சடனாக அப்படியே அமைதியாக இருக்கார். எல்லாருமே என்னாச்சு திடீர்னு நிறுத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்க. நீங்களுமே சாருக்கு என்னாச்சு, ஏன் கிளாஸ் எடுக்கிறத ஸ்டாப் பண்ணார், ஒரு வேளை நம்ம கீழே குனிஞ்சு பார்த்துட்டாரோ திட்ட போகிறாரோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருக்க. அவர் அப்படியே சைலண்ட்டாக நிற்க, மற்றக்கும் என்னாச்சு இவருக்கு அப்படின்ட்டு சார் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஸோ அவரும் நோ ரெஸ்பான்ஸ் அப்படியே இருக்க. மறுபடியும் சார் அப்படின்ட்டு எல்லோரும் கோரஸாக கத்திட்டு இருக்கீங்க. அப்போ சடனாக சார் அந்த பல்லெல்லாம் கடிச்சு அப்படி இருக்கும், அந்த மாதிரி அப்படின்னு ஒரு சவுண்டு, அதோட ஏதோ 4-5 பேர் சேர்ந்து பேசினா கொஷான்னு சவுண்டு கேட்கும்ல, அந்த மாதிரி உங்களுக்கும் நைட்டு இப்படி தானே கேட்டது அப்படிங்கிற பயம் இப்போ வருது. அப்படியே சார் திரும்பவே இல்லை, பட் அவர் தலை மட்டும் அப்படியே திரும்புது. நீங்கள் அப்படியே பீதியில் அப்படியே பார்த்துட்ருக்க. மொத்த கிளாஸ் ரூமும் பேனை கத்துன்னு கத்தி கதறிக்கிட்டு இருக்க. அவர் தலை மட்டும் அப்படியே திரும்பி அப்படியே கண்ணெல்லாம் செம்ம பிளாக்காக ஃபுல் பிளாக்காக இருக்குது ஐஸு. அப்படியே அவரோ சீஸ் ஹியர் அப்படின்னு அப்படியே சொல்லிவிட்டு தலை அப்படியே திடீர்னு வெட்டுக்குன்னு திரும்பினமா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மாதிரி ரொட்டேட் ஆகுது. எல்லோரும் இன்னும் பயந்து வீணு கத்தானீங்க அப்படின்னு கத்துறீங்க. அப்படியே கத்திட்டு அப்படியே எல்லாத்தையும் பார்த்தா எல்லோரும் உங்களை தான் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அப்படின்னு நீங்கள் திரும்ப இருக்க மியாவோ என்னாச்சுடி, சாரி சார் டெட் பாடியை பார்த்தது வந்து கொஞ்சம் பயந்துட்டா, வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்க. இது இங்கே நடக்கிறது இயல்பு தான். இங்கே பாருமா, அதெல்லாம் பார்த்துட்டு ஸ்டடீஸை கோட்டை விட்டுறாத, ஒழுங்காக படிக்கிற வேலையை பாரு, அதையே நினச்சிட்டு இருக்காத, ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணு, அப்புறம் கொஞ்சம் தண்ணி குடி சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு.
இப்போ தான் நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்க கிளாஸ் எல்லாம் நார்மலாக தான் நடந்துட்டுருக்கு, உங்களுக்கு வந்ததா இல்யூஷன் அப்படின்னு. இல்லை இல்யூஷனா இல்லை வேறு எது மாடின்னு யோசனையில் இருக்கீங்க. மியாவோ என்ன ஆச்சுடி உனக்கு, இந்த தண்ணி குடி அப்படின்னு கொடுக்குறா. நீங்களோ இல்லை மச்சான் வேணாம் அப்படின்ட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஒரு மாதிரி அடுத்தடுத்த கிளாஸில் நடக்கும்போது கூட ஒரு மாதிரியாகவே இருக்கீங்க. ஸோ லஞ்ச் பிரேக் எப்படா வரும்னு இருக்குது. லஞ்ச் பிரேக் விட்டதும் நீங்கள் சாப்பிடக்கூட இல்லை. மியா ஆரிய நீங்கள் சாப்பிடுங்க, நான் ஒரு வேலையாக போயிட்டு வந்துடுறேன், மிங்கும் பார்க்கணும் அப்படிங்க. ஓ அப்படி போதா கதை, சரி சரி நீ போயிட்டு வாமா அப்படின்னு அவங்களோ வேறமா நினச்சிக்க. நீங்களோ இவங்கக்கிட்ட இப்போ விளக்கம் சொல்ல முடியாது, நம்ம இவங்களையும் பயமுடுத்த வேணாம் ஆடிட்டு கடை கடைன்னு ஓடுறீங்க. போய் அவன் கிளாஸ் ரூமில் அப்படியே நீங்கள் சுற்றி முற்றி தேட தான் அவங்கக்கிட்ட லவ் சொல்லி பண்ணாமல் நாம யாரை தேடுற அப்படின்ட்டு வர அது அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்டே ஒன்றும் இல்லை அப்படின்னு அங்கேருந்து திரும்ப அப்போசிட்டில் ஒரு பையன் வரான், அவனும் அந்த கிளாஸ் தான். ஸோ அவனை பார்த்து எக்ஸ்கியூஸ் மீ நீங்கள் சீனியர் தானே அப்படின்னு கேட்க எஸ் அப்படிங்கிறான். மிங்கும் எங்கே இருக்கான்னு தெரியுமா, அவன் லைப்ரரியில் அப்படின்னு சொல்ல தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கடக்கனோட அவள் யாரை கேட்டு போகிறா அப்படின்ட்டு அவனை பிடிச்சி கேட்க மிங்கும் கேட்டா என்னடா அது என்ன அவன்கிட்ட அப்படி என்ன இருக்குன்னு எல்லாம் அவன்கிட்ட விடுறாளுங்க, அதுவும் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு செம்ம கடுப்பாக்குது. போகிறவங்களையும் முறைச்சி பார்த்துட்ருக்க. நீங்கள் கொடுன்னு கீழே வந்துட்டு அப்படியே மிங்கும் முன்னாடி மிங்கும் அப்படின்னு கூப்பிட்டு நிற்கிறீங்க. மூச்சு வாங்க. ரிலாக்ஸ். என்ன லஞ்ச் பிரேக்கில் இங்கே வந்திருக்கா நீங்களும் தான்? நான் சரி சரி ஏன் இப்படி மூச்சு வாங்க ஓடி வந்திருக்க? உங்களை தான் பார்க்க வந்தேன். என்னைவா என்ன சொல்லு அப்படின்னு கேட்குறான். அது நீங்கள் இன்னும் அவங்கள பற்றி சொல்லவே இல்லை. நீ ஏன் அதையே நினச்சிட்ருக்க, அதை பற்றியே நினைக்காத, அப்புறம் உனக்கு தேவையில்லாத பிரச்சனை தான். ஸோ போய் சாப்பிட்டு படிக்கிற வேலையை மட்டும் பாரு. நீ எதுக்கு வந்த, அதுக்கு தானே, அதை மட்டும் பண்ணு. ஏன் கட்டத்தை போட்டு மூளையை இது பண்ணிக்கிறா அப்படி இப்படிங்கிறான். இல்லை நான் ஒன்றும் எதையும் நினைக்கல, என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, என்னால் எதையோ பார்க்க முடியுது, எதோ கேட்க முடியுது, எனக்கு புரியவே மாட்டேங்குது. கண்டிப்பாக அது என்னோடய இல்யூஷன் இல்லைன்னு என்னால் சொல்ல முடியும். ஹாலுசினேஷனாக கூட இருக்கும். ஹாலுசினேஷன்லாம் கிடையாது, போய் சொல்கிறீங்க. அவங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு, அதனால் மறைக்கிறீங்க. ஏன் என்கிட்ட மறைக்கிறீங்கண்ணா? அது லைப்ரரின்னு கூட பார்க்காம நீங்கள் வாழ் கத்த மிங்கோ. கூல் டவுன், ஏன் இப்போ கத்திகிட்ருக்க, மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். சரி வா அப்படின்னு உங்கள் கைப்பிடிச்சி எடுத்துருந்து இப்போ என்னாச்சு அப்படிங்கிறான். என்ன ஆச்சா அப்படின்ட்டு நீங்கள் நடந்ததெல்லாம் சொல்லி என்னால் பார்க்க முடியுது, எதையோ கேட்க முடியுது, ஏதோ சம்திங் தப்பாக இருக்குது, அது ஏதோ என்கிட்ட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுது, என்னால் நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அது என்னை பயமுறுத்ததே தவிர என்னை எதுவும் பண்ணலை. ஏன் எத்தனையோ பேர் செத்து போயிட்டாங்க, நினச்சா என்னை சாகடிக்கலாம், ஆனால் அதை சாகடிக்க நினைக்கல, ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுது, என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ப்ளீஸ் எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்கள். ஏன்னா அவங்களோட பேக் ஸ்டோரி தெரிஞ்சாதான் எனக்கு என்னை புரிஞ்சுக்கவே முடியும். எனக்கு அதை வரும்போது பயமாக இருக்குது, ஆனால் ஏதோ நடக்குதுன்னு மட்டும் புரியுது, அதை நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் ப்ளீஸ் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் அவனையும் அப்படியே பார்த்துட்டு அவனை பிடிச்சிட்டு கேட்டுட்ருக்க. இங்கே பார், அதெல்லாம் நினைக்காத, கடவுளால் மட்டும்தான் நம்மளை காப்பாற்ற முடியும், புரியுதா? அது ஒன்று வேறு உலகத்துக்கு இழுத்துட்ருக்கு, ப்ளீஸ் அதை புரிஞ்சுக்கோ. நீ அதுக்கு அடிக்ட் ஆகாத, உனக்கு கண்ணுக்கு எதுவும் தெரில, காதுக்கு எதுவும் கேட்கலன்னு இரு. அது எப்படி என்னை சுற்றி நடக்குது, எனக்கு தான் கேட்குதே, என்னால் எப்படி அப்படின்ட்டு இப்போ கூட எனக்கு ஏதோ யாரோ பேசுகிற மாதிரியே கேட்குது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி உங்கள் காதுக்குள்ளே ஏதோ கொயான்னு திரும்பவும் பேசுகிற மாதிரி சவுண்டு முடியல அப்படின்ட்டு காதை அப்படியே டப்புன்னு தட்டிக்கிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி உங்கள் காலெல்லாம் மேலே சொருக நீங்கள் ஏதோ பண்ண அதை பார்த்த மிங்கோக்கோ ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறேன்னு தெரியல, அடுத்த நிமிஷம் டக்குன்னு உங்களை இழுத்து உங்கள் லிப்பில் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்கள் ரொம்ப நேரம் அப்படின்னு தவிச்சுக்கிட்டே இருந்தவங்க திடீர்னு அவன் கிஸ் பண்ண அப்படியே அவங்க ரெண்டு கையும் எடுத்து அவனோட அப்படியே வந்துட்டு ஹிப்பில் வளைச்சி போட்டுட்டு அவனும் உங்கள் ஹிப்பை அப்படியே இறுக்கி பிடிச்சி உங்களை செவத்தில் சாய்ச்சி யாருக்கும் தெரியாமல் அப்படியே ஒரு ஃபோர்ஸான கிஸ்ஸு உங்கள் லிப்ஸை கூட லைட்டாக பைட் பண்ண அப்படிங்கிறீங்க. அவன் விடாமல் அப்படியே உங்களை கான்சியஸ் கொண்டு வரதுக்கு கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்படியே மெதுவாக அவன் கிஸ்ஸை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கான். அவன் கையும் உங்கள் கழுத்துலையும் உங்கள் ஹிப்லேயும் அப்படியே அவனை மீறி இப்போ பயணிக்க ஆரம்பிக்குது. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் அந்த கிஸ் அப்படியே நீடிக்க ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் டக்குன்னு கண்ணை முழிச்சு அப்படியே பார்க்குறீங்க. இப்போ அவங்க கண் நார்மலாக இருக்குது. மிங்கியும் அப்படியே படன்னு கண்ணை மிஞ்சிக்க நீங்கள் பார்க்க அவனும் உங்களே தான் பார்க்குறான். அப்படியே உங்கள் லிப்லேருந்து அப்படியே அவன் லிப்பை நவுத்துறான். உங்கள் லிப்போ அப்படியே ஜர்ரி மாதிரி அப்படியே வீங்கி போய் செவந்து போயிருக்கு. நீங்களோ அப்படின்னு உங்கள் லிப்ஸை பார்க்க
சாரி, எனக்கு உன்னை கான்சியஸ் கொண்டு வர வேறு வழி தெரியல அப்படிங்கிறான். இப்போ மறுபடியும் அந்த பக்கத்துலேருந்து சவுண்டு கேட்குது. இப்போ 204லேருந்து. ஸோ எல்லோரும் எங்கே எல்லோரும் ஓடுறாங்க அப்படின்னு பார்க்குறீங்க. தெரிலையே அப்படின்ட்டு மிங்கி ஓட நீங்களும் கைப்பிடிச்சிட்டு இப்போ 2 பேரும் அங்கே தான் ஓடுறீங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அப்படியே நின்று பார்க்க அங்கே ஒரு பொண்ணு தான் நின்று கத்திகிட்டு இருக்கா. என்னாச்சு அப்படின்ட்டு அவளை சூழ்ந்து அப்படியே ஒரு கூட்டம் கும்பலே நிற்கிது. நீங்களும் தள்ளிக்கிட்டு முண்டி அடித்து 2 பேரும் உள்ளே போனால் அந்த பொண்ணும் அங்கே அங்கே அப்படின்னு அழுதுட்டு கத்திக்கிட்டு இருக்கா. என்னத்தை பார்த்து தொலைஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்டுட்ருக்க. ஏற்கனவே இந்த காலேஜில் வினோதமாக கண்டதும் நடக்குது, இதில் இந்த பொண்ணு வேறு அப்படின்ட்டு ஆரியனவங்க வேறு மியாவும் வரா. நீங்கள் அவங்க நடத்தி பார்க்க ஏய் நீங்கள் என்ன பண்ணுற அப்படிங்கிறா. அது சவுண்டு கேட்டுச்சுன்னு. ஏற்கனவே கிளாஸில் அப்செட்டாக உட்காந்துட்ருக்க, இப்போ இது வேறையா அப்படின்ட்டு மியா கத்திட்டு இருக்க. ஏய் சும்மா இருடி, என்ன நடந்ததுன்னு தெரில அப்படின்ட்டு இருக்கா. அந்த பொண்ணும் அங்கே அங்கே அப்படின்னு காட்டுறா. என்னத்தை அவள் பார்க்க சொல்கிறான்னு இப்போ எல்லோரும் அப்படியே அந்த பொண்ணு காட்டுற டைரக்ஷனில் பார்த்தா செவுத்தில் அப்படியே வந்துட்டு பெருசாக பிளட்டில் அப்படியே வந்துட்டு ஓப்பன் த டோர் அப்படின்னு எழுதியிருக்கு. யாருக்குமே புரியல. எதை டோர் ஓப்பன் பண்ணணுமா? இந்த டோர் ஓப்பன் தான் இருக்குது அப்படின்னு ஆரியன் கேட்க, நீங்கள் அவனை அப்படியே முறைக்க இல்லடி திறந்துருக்க கதவை யார் திறக்க சொல்கிறது, அதுவும் இவ்வளோ பெருசாக எழுதி வச்சுருக்காங்க, ரெட் கலர் பெயிண்டில் பார்க்கவே பயமாக இருக்குது அப்படின்ட்டு இருக்கான். அது பெயிண்ட் இல்லை அப்படிங்கிற அந்த பொண்ணு. பெயிண்ட் இல்லையா அப்படின்ட்டு இருக்கான். ப்ளட்டு. எதே ப்ளட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சும்மா யாராவது பெயிண்டில் எழுதி வச்சு பயமுறுத்துறானுங்க. ஏற்கனவே இந்த காலேஜில் அதையும் இதையும் சொல்லி ரூமர்ஸ் இருக்குல்ல, அதுதான் பயமுறுத்த பார்க்குறானுங்க அப்படின்னு சொல்லி பேசி சிரிச்சுட்டு அப்படியே அந்த ரூம்குள்ளே போனால் அந்த பிளட்டோட ஸ்மெல் குப்புன்னு அடிக்குது ஆரியனுக்கு. அப்படின்னு தின்னதெல்லாம் வெளியே வந்துடும் போல இருக்க. கன்றாவி என்ன இந்த நாத்தம் நாருதுன்னு அப்படியே போனவன் வெளியே ஓடி வந்துட்டு அப்படியே எல்லோரும் பார்க்க மற்றவங்கெல்லாம் இப்போ எந்த டோரும் யார் ஓப்பன்ஸ் பண்ண சொல்கிறது, இதெல்லாம் எழுதி வைக்கிறது யார், இங்கே என்ன நடக்குது அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே உங்களுக்கும் அதே கேள்வி தான். நீங்கள் மின்னியோ பார்க்க அவனும் உங்களே பார்த்துட்ருக்கான். ஒருத்தருக்கும் எந்த ஆன்சர் தர ப்ரொஃபஸர் ஆஸ்ட்ரேஸில் எப்பவும் போல் வந்து அதை க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா ஏதாவது கூட்டம் போட்டுக்கிட்டு யார் பார்க்குற வேலைன்னு தெரில, தெரியும் போது இருக்குது படிக்காமல் இப்படி ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு சுற்றுறது போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் விரட்டி விட்டு அதை க்ளீன் பண்ணுறதுக்கு சில பாய்ஸை கூப்பிட்டு பண்ண சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே மிங்கியோ பார்த்துட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறீங்க. சொல்லு அப்படிங்கிறான். அது அடிக்கும் போதே அந்த இன்னொரு பையன் உங்களை சைட் அடிச்சிடான். அவன் வந்துடுறான். உனக்கு நான் இவன்கிட்ட பேச்சு அப்படின்னு உங்கள் கை பிடிக்க, நீ யார், நான் யார்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அப்படின்னு கையை உதற. மிங்கோ அப்படின்னு அவன் கையை பிடிக்க மிங்கோ பிடிச்ச பிடியில அவனுக்கு கையை வலிக்குது. அவனும் நீ எதுக்கு எங்களுக்குள்ளே குறுக்க வர, நாங்கள் ஃப்யூச்சர் லவ்வர்ஸ் எதே அப்படின்னு பார்க்குறான். ஆமாம், அவள் தான் சொல்லியிருக்கா எனக்கு அவளுக்கு ஒரு பெட் இருக்குது, அதில் மட்டும் நான் ஜெயிச்சிட்டா அவள் என்ன லவ் பண்ணுவா அப்படின்ட்டு அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்க்க. மிங்கோ வாட் அப்படின்ட்டு அவனும் செம்ம கடுப்பில் அவங்கள முறைச்சி பார்க்க. அது இந்த லூசு பை இப்படி வந்து சொல்லுவான்னு நினைக்கவே இல்லை. மிங்கோவோ வந்துட்டு செம்ம கடுப்பாயிரான். ஸோ உங்களை அப்படியே கையை பிடிச்சி வா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு உங்களை தரன்னு இழுத்துட்டு போக. அவனோ நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்க. மிங்கோ திரும்பி ஒரு முறை தான் அவனும் வாயை பற்றிட்டு கிளம்ப. நீங்கள் அப்படியே மிங்கோ பார்க்குறீங்க. அவனும் உங்களை கடைன்னு அப்படியே கிரவுண்டுக்கு இழுத்துட்டு போகிறான். ஸோ அவங்க அப்படியே ஒரு மரத்தடியில் அப்படியே கை கட்டி உங்களே பார்த்துட்டுருக்க. இப்படி கூட்டிகிட்டு வந்துட்டு என்ன ஒத்து பார்த்துட்டே இருந்தால் என்ன சொல்கிறது அப்படிங்கிறீங்க. இல்லை அந்த பைத்தியக்காரன் எதோ சொன்னானே, அதான் நீங்களே சொல்கிறீங்களே அவன் ஒரு பைத்தியம், அவன் பேசுகிறத இங்கே பாரு, விளையாட்டுக்கு கூட இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காத அப்படிங்கிறான். ஏன் அப்படின்னு அப்படியே பார்க்குறீங்க. ஏன்னா எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு பிடிக்கலையா, ஏன் அப்படிங்கிறீங்க. எனக்கு தெரியல, பட் நீ யாரோடையும் அப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்காது. ஸோ கேர்ஃபுல்லாக இரு, உனக்கு ஏதாவது ஆயிடக்கூடாதுன்னு தான். அப்படியா, அவனால் எனக்கு என்ன ஆயிரப்போகுது, அவன் லவ் தானே பண்ணுறேங்கிறான். அவன்லாம் சரியான பொறுக்கி. அவனை போய் இங்கே பாரு, அவன்கிட்ட நீ பேசுகிறத வச்சுக்காத புரியுதா, அப்புறம் கிளாஸுக்கு வந்தால் படிக்கிறோமா அதோட முடிச்சுக்கோ, வேறு யார்கிட்டே வளவளன்னு தேவையில்லாமல் பேசாத. அப்புறம் அந்த ஆரியன் உன் ஃப்ரெண்டு ஓகே, இருந்தாலும் கொஞ்சம் ஓவராக பேச வேணான்னு சொல்லு, எனக்கு கட்டுப்பாகுது. ஏன் ஏன் உனக்கு தெரியாதா அப்படின்னு கொஞ்சம் நெருங்க. அது அப்படின்ட்டு அப்படியே அந்த மரத்தில் உங்களை அப்படியே பின் பண்ணி அவன் அவங்க கிட்டே வந்து நிற்க. நீங்கள் அப்படியே அவனே பார்த்துட்டு இருக்க. உங்கள் லிப்புக்கிட்ட அவன் நெருங்கும் போது டக்குன்னு நீங்கள் அவன் லிப்பில் அப்படியே கை வச்சு எனக்கு ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறீங்க. இந்த நேரத்துலையா அப்படின்ட்டு கிட்ட வரான். ஆமாம், இப்போவே தெரிஞ்சுக்கணும் ப்ளீஸ் அப்படிங்கிறீங்க. என்ன அப்படின்னு கேட்குறான். அந்த சாரா
அந்த பேச்சை விடவே மாட்டியா நீ ஏன் அதையே நோண்டிகிட்டு இருக்க? உன் மண்டைக்குள்ளே அதே ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா அப்புறம் சரியில்லை அப்படிங்கிறான். எனக்கு ராவும் பகலும் அதே தான். இங்கே வந்ததுலேருந்து எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். உங்களுக்கும் அவளுக்கும் என்ன இருக்குது? அவள் டிஸப்பியர் ஆயிருக்கான்னு சொல்கிறீங்க. ஒரு ஃப்ரெண்டாக நீங்கள் க்ளோஸ்ன்னு சொல்லும் போது ஏன் அவளை நீங்கள் தேடவே இல்லை? யார் சொன்னா நான் அவளை தேடலைன்னு? யார் சொன்னா? உனக்கு தெரியுமா அப்படின்னு கொஞ்சம் அப்படியே ஃபோர்ஸாக பேச கொஞ்சம் பயந்துடுறீங்க. ஓ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மரத்தில் டங்குன்னு கையை குத்த அப்படின்ட்டு நீங்கள் கையை பிடிச்சி அப்படிங்கிறீங்க. எனக்குள்ளே எவ்வளோ வேதனை இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ வரைக்கும் தெரிகிற அந்த கோஸ்ட் அது யாருன்னு எனக்கு தெரியாது. அது சாராவாக இருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட்டு மட்டும்தான் தவிர நிஜமாவே தெரியாது. அது யார், அது ஏன் சுற்றுது, எதுவும் தெரியல. என் சாராக்கு என்ன ஆச்சு, அவள் கூட இருந்த அவள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு என்ன ஆச்சு எதுவும் தெரியாது. 4 பொண்ணுங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி எந்த இதுவும் தெரியாமல் காணாமல் இருக்காங்க. அவங்க காணா போனதுக்கு அப்புறத்துல தான் இந்த மிஸ்ட்ரி நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இங்கே கோஸ்ட் இருக்குன்னு அவங்க ஏற்கனவே பரப்பி தான் விட்டுருந்தாங்க. ஆனால் இந்த கொலை நடக்க ஆரம்பித்தது அவங்க 4 பேரும் காணாமல் போனதுக்கு அப்புறம் தான். 4 பேரோட டெட் பாடி இது வரைக்கும் கிடைக்கல. இப்படி பேய் கொன்னதா பல பேர்த்த தூக்கிட்டு வந்தாங்க. ஆனால் ஏன் அதுக்கு முன்னாடி செத்து போனேன் என் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் மட்டும் வரவே இல்லை? எனக்கு அந்த கேள்வி இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அவங்க ஒரு வேளை உயிரோடு தான் இருப்பாங்களோ, எதுவும் ஆயிருக்குமோன்னு நானும் தேடாத இடம் இல்லை. எப்படி சுற்றினாலும் அவங்க இறந்துட்டாங்கங்கிற பதிலை தவிர எதுவும் எனக்கு கிடைக்கல. இப்படி தான் எனக்கும் ஏதோ வாய்ஸ் கேட்டுச்சு, ஏதோ கம்யூனிகேட் பண்ண தோணுது. அப்படி தான் நானும் பண்ணேன். ஆனால் மற்றவங்களாம் என்கிட்ட இல்லை அது அதோட உலகத்துக்கு ஒன்று இழுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நானும் இதெல்லாம் அவாய்ட் பண்ண ஆரம்பித்தேன். அதனால தான் எப்போவும் நான் யார்கிட்டேயும் அதிகமாக பேசுகிறதில்ல. எனக்குன்னு ஒரு இதை உருவாக்கிக்கிட்டு எப்போவுமே படிப்பு வேறு ஏதாவது அப்படின்னு என்னோடய மைண்டை மாற்றிக்கிட்டேன். பிகாஸ் நம்ம அப்படி இல்லைன்னா நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியாது. எப்போவுமே ஏதாவது ஒரு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். யாராவது முன்னாடி நிற்கிற மாதிரி இருக்கும். இப்போ வரைக்கும் அது யாருன்னு எனக்கும் தெரியாது அப்படின்னு அவனும் சொல்லிட்டு இருக்க. சரி உங்கள் ஃப்ரெண்டு அதான் சொல்கிறேனே, நாங்கள்லாம் காலேஜ் ஒன்றா தான் சேர்ந்தோம் அப்படின்ட்டு மிங்கும் அப்படியே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது, எப்படி ஃப்ரெண்டானாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ ஃபர்ஸ்ட் டே எல்லோரும் ஜாலியாக ரேக்கிங் பண்ணிக்கும்போது சாராவும் உங்களை மாதிரி தான் துருன்னு இருந்திருப்பா. ஸோ அந்த சீனியரையே கதற விட்டுருப்பா. அப்போ தான் மிங்குக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அவனும் கேர்ள்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும், மிங்கு அப்படின்னு கைவிட்ட ஐம் சாரா அப்படின்னு கை கொடுத்தவளோ இவங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அவங்க அப்படியே ஒரு செட்டாக 4 பேருமா சேர்ந்து வந்திருப்பாங்க. ஸோ எல்லோரும் இன்ட்ரோ கொடுக்குறா. இது தாரா, இது கைரா, இது ஐரா, நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்க நானும் ஃபஸ்ட் இயர் தான் அப்படிங்கிறான். சூப்பர் நாங்களும் அதே தான் அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து. ஆனால் சாரா மட்டும் அவனுக்கு ஸ்பெஷல். ஏன்னா எப்போவுமே அவள் க்ளோஸாக பேசிக்கிட்டு எல்லாத்தையும் அவனோட ஷேர் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிற பொண்ணு, ஜாலியான பொண்ணு, வீட்டுக்கு ஒரே பொண்ணு. ஸோ மற்ற 3 பேர் அப்பா அம்மா இல்லாதவங்க. என் சாராவுக்கு கூட அவள் பெரிய பணக்காரி. ஆனால் அவங்க அப்பா அம்மா ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனதுனால தன்னோட சொத்தை ஃபுல்லாகவுமே இந்த அநாதாசிரமத்துக்கு கொடுத்துட்டு அங்கேயே தான் அவளும். ஸோ அப்படி ஃப்ரெண்டானவங்க தான் இவங்க 4 பேரும் எப்போவுமே ஒன்றா இருப்பாங்க. அப்படி ஒன்றா இங்கே காலேஜ் சேர்ந்து மற்ற 3 பேரும் கொஞ்சம் சைலண்ட்டு, ஒருத்தர் ஒவ்வொரு மாதிரி கேரக்டர். பட் சாரா ஜாலியான டைப். அதனாலேயே அவளை எல்லாருக்கும் பிடிக்கும் காலேஜில். ஸோ இப்படியே தான் அவள் அந்த காலேஜில் சேர்ந்து அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் உருவானது. ஸோ இப்படியே நாட்கள் போகும்போது சடனாக ஒரு நாள் அவள் டிஸப்பியர் ஆகிட்டா. இதை தவிர அவளை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு மிங்கியும் சொல்ல, எதுவுமே தெரியாது, திடீர்னு காணா போயிருக்கா, அதுக்கப்புறம் அப்படி நடக்குது, என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்க. இங்கே பார், இப்போ நீ இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காத. இப்போ நீ என் கூட இருக்கும்போது அந்த நிமிஷத்தை மட்டும் நினச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி உங்களை ஒரு மாதிரி பார்க்க. அதெல்லாம் சரி, கிளாஸை கவனிக்கானாமா எது அப்படின்னு பார்க்குறான். டைம் ஆச்சு, கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும், இன்னும் சாப்பிடவே இல்லையே, பரவாயில்ல வா போகலாம். கிளாஸை கட் அடிச்சிட்டா. ஆமாம் மேடம், அப்படியே இவ்வளோ நேரம் கிளாஸ் தான் கவனிச்சிங்க. இல்லை அது அப்படி நீங்கள் தாயங்க. வாடி அப்படிங்க. டீயா அப்படின்ட்டு அவனை பார்க்குறீங்க. சிரிச்சுட்டு அவனை பைக் எடுக்க அவன் பின்னாடி போய் அப்படியே உட்காந்துக்கிறீங்க. ஓ மேடம் டீலாம் பிடிக்க மாட்டீங்க அப்படிங்கிறான். அப்படின்ட்டு பார்க்குறீங்க. ஓ சரி அப்படின்ட்டு கொஞ்சம் ஸ்பீடாக பைக்கை அப்படியே இது பண்ண நீங்கள் டக்குன்னு அவனை ஹக் பண்ணிக்கிட்டு யாராவது பார்த்துட்டா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு அவங்கள யாருக்கும் தெரியாத ஒரு வழியில் கூட்டிகிட்டு போகிறான். ஸோ சாப்பிட்டுட்டு மியா அப்படின்னு என்ன தேடுவாங்க. நீ போயிட்டு கால் பண்ணி சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஹாஸ்டலில் பத்திரமாயிரு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அவன் கிளம்பிடுறான். ஸோ நீங்கள் அப்படியே
அவங்க கூட இருந்த நினைவுகள் அதெல்லாம் நினச்சிட்டு அப்படியே ஹாப்பியாக இருக்கீங்க. அன்றைக்கி ஃபுல்லாகவே அந்த ஞாபகம் மட்டும்தான். அதுலேயும் மிங்கும் உங்களை கிஸ் பண்ணது அப்படியே உங்கள் லிப்ஸை பிடிச்சி பார்க்குறீங்க. செவந்து போயிருக்கு, சிரிச்சிட்ருக்க. கரெக்டாக மியா வரா. என்ன மச்சி சொல்லாமல் கொள்ளாமல். அது மிங்கியோட அவளும் அவங்க லிப்ஸை பார்த்துட்டு, ஓ புரியுது புரியுது, கதை அப்படி போகுதா, இது என்ன மச்சி லவ் பைட்டா அப்படிங்க. சி போடி அப்படின்னு அடிக்க அப்படிங்க. நடத்து மச்சான், எப்படியோ நீ ஹாப்பியாக இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீங்கள் இந்த நினைவில் இருந்தனால மற்றது எதையுமே யோசிக்கலை. அப்படியே வந்துட்டு படுத்து தூங்கிடுறீங்க. நைட்டு 2 மணிக்கு மேலே சடனாக பவர் கட் ஆகுது. ஐயோ வேர்த்து விழுகுது அப்படின்ட்டு ஃபோனை தேடினா அதுவோ பேட்ரி லோயாகி டெட் ஆகி கிடக்கு. இதை கூட கவனிக்கலையா நம்ம அப்படின்ட்டு அப்படியே சரி அப்படின்னு விசிறி தேடலாம் அப்படின்னு எழுந்திருக்கலான்னு பார்த்தா ஒரு மாதிரி கருகும்னு இருக்கான். கொஞ்சம் பயமாக இருக்குது. வேணாம் அப்படியே படுத்துக்குவோம், கரண்ட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு படுத்துருக்க. இப்போது அப்படியே ரொம்ப ஹெவியாக ப்ரீத் பண்ணால் எப்படி சவுண்டு கேட்கும் அந்த மாதிரி அடிக்கிற சவுண்டு ரொம்ப அதிகமாக கேட்குது. உங்களுக்கும் பயமாகுது. பெட்டு கீழே தான் கேட்டுட்ருக்கு. ஹியூமன்ஸ் மூச்சு விட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லை. இது ஏதோ வேறு மாதிரி அமானுஷமாக தெரிய அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுறீங்க. மறுபடியுமா அப்படின்னு. இல்லை இல்லை, இந்த டைம் நம்ம எதையும் கண்டுக்கூடாது, அப்படியே படுத்துக்கூடி அப்படின்னு கண்ணை மூடிட்டு பெட்ஷீட்டை இழுத்து பொத்திட்டு பார்க்கக்கூடாதுன்னு அப்படியே நீங்கள் உங்களுக்குள்ளேயே மந்திரம் மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. அப்போது அப்படியே அந்த பெட்லலாம் கை வச்சா அப்படி பெட் உள்ளே போகும் அந்த மாதிரி அப்படியே நான் தெரியுது நல்லாவே உங்களுக்கு. ஸோ நீங்கள் கண்ணை முழிக்காமல் கிடக்க. பெட்ஷீட்டெல்லாம் யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது. அப்பயும் அசைவன் நானும் அப்படியே இருக்கீங்க. அப்போது உங்கள் காது கிட்ட உங்களுக்கோ பயம் தாங்கலை. அந்த பெட்ஷீட்லாம் இழுக்கிற மாதிரி கையெல்லாம் மேலே வந்து பட, அதுவும் ஒரு கை 2 கை இல்லை 4-5 கை தெரிய பயத்தில் அழுகியே வர மாதிரி இருக்கா. அப்போ அவங்க காது கிட்ட ஹீரா என்ன பாரு அப்படின்னு கேட்க, நீங்கள் அப்போ கூட பயத்தை உள்ளே வச்சுக்கிட்டு பேசாமல் தான் இருக்கீங்க, பல்ல கடிச்சிட்டு படுத்திருக்கீங்க, எதையும் கண்டுக்கக்கூடாது அப்படின்னு. அப்படியே அப்பையோ ஏதோ குழந்தை அழுதா அப்படி இருக்கும் அந்த மாதிரி அப்படியே அழற மாதிரி இருக்குது. அப்பயும் நீங்கள் கண்ணை திறக்கலை, அப்படியே தான் படுத்துட்ருக்கீங்க. இப்போது அப்படியே பெரிய சவுண்டாக வேகமாக பெரியவங்க அழுதா அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஏதோ கேர்ள்ஸ் அழுகிற மாதிரி சவுண்ட் கேட்குது. அப்பயும் கூட நீங்கள் அசைஞ்சு கொடுக்கல. பார்த்துடலாம் நீங்களா நானான்னு அமைதியாக நீங்கள் இருக்க. அவ்வளோதான் கடுப்பாயி இப்போது அப்படியே பார்க்க மாட்டேன் அப்படின்னு அப்படியே கோரஸாக ஒரு 4-5 வாய்ஸ் ஒன்றா கேட்க பயந்து போய் நீங்கள் அப்படியே கண்ணை டப்புன்னு திறக்க பெட்ஷீட் அப்படியே மேலே பறக்குது. அப்படின்ட்டு நீங்கள் முழிச்சு பார்க்குறீங்க. உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இப்போ 4 கேர்ள்ஸ் அப்படியே உங்களை நின்று பார்த்துட்ருக்காங்க. அப்படியே நீங்கள் பயந்து போய் ஃப்ரீஸ் ஆகிருக்கீங்க. இத்தோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்னென்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.